ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டையர்மெண்ட்டா அதெல்லாம் இப்போதைக்கு வந்து கிடையவே கிடையாது. ஐபிஎல் மூலமாக வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்து வருவேன். கண்டினியூஸாக நான் வந்து ஆடிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சமீபத்தில் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடந்து முடிஞ்சுது. ஃபைனல் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து பலப்பரீட்சை நடத்தினாங்க. அதில் வந்து நியூசிலாந்து அணி வந்து ஃபஸ்ட்டு களமிறங்கி 251 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், வில்லியம்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டுருக்காங்க. துபாயில் நடந்த இந்த ஒரு போட்டியில் 251 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. அடுத்த நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா 49வது ஓவர் கடைசி ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கிறப்பவே 254 ரன் வந்து அடிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ரோஹித் பார்த்தீங்கன்னா 76 ரன் நல்ல பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டை வந்து ஹிட்மேன் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். கில்லு வந்து 31 ரன்னு, கோலி ஒரு ரனில் வந்து அவுட் ஆனார். கோலி ஒரு ரனில் அவுட் ஆன உடனே போச்சு சோலி முடிஞ்சது அப்படின்னு நினச்சப்ப தான் 2 பேர் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் அக்சர் பட்டேல். அவங்கள தொடர்ந்து வந்த கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை மெயினாக அந்த ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து செஞ்சுரி போடணும் இல்லை 150 200 போடணுங்கிறதுலாம் தேவை கிடையாது. ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி விக்கெட் வந்து டக்குன்னு விழுகிறப்ப நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி விக்கெட் விடாமல் நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த மிடில் ஆர்டரில் முன்னாடி வந்து விராட் கோலியை மட்டும்தான் நம்பி டீம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஐயர், அக்சர் பட்டேல், ராகுல் அப்படின்னு எல்லாருமே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து மாறுச்சு. இந்தியா ஒரு ஓவர் மீதம் இருக்கிறப்போய் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2013 பார்த்தீங்கன்னா தோனி தலைமையில் நம்ம வந்து சாம்பியன் ட்ராஃபியை வந்து கைப்பற்றணும். அப்போயுமே வந்து ஜடேஜா வந்து டீமில் வந்து இருந்தார். இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜடேஜா மெயின் பிளேயராக டீமில் இருந்து ஃபினிஷ் பண்ணி வச்சது வந்து ஜடேஜா தான். கடைசி நேரத்தில் உள்ளே வந்திருப்பார். ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா 6 பந்தில் 9 ரன் ஒரு 4 வந்து அடிச்சிருப்பார். ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பார் மேட்சை. இன்னொரு புறம் வந்து பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 ஓவர் போட்டு வெறும் 30 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வந்து ஜடேஜா வந்து கைப்பற்றி இருக்கார். அப்போ வந்து துபாயில் போட்டி நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பின்னர்ஸாக வந்து களம் இறக்குனாங்க. ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸோட சப்போர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் ட்ராஃபியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த போட்டி நம்ம வந்து சாம்பியன் ட்ராஃபி ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்திய அணியில் சில ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குறிப்பாக வந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆகலை. அதே மாதிரி ஜடேஜாவும் ரிட்டையர் ஆயிடுவார்னு சொன்னாங்க. அவரும் ரிட்டையர் ஆகலை. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா இவங்கெல்லாம் T20 வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயித்த உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் சாம்பியன் ட்ராஃபி வந்து கைப்பற்றின உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜடேஜா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிட்டையர்மெண்ட்டா எனக்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா ஜடேஜா கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. என்னென்னா அவர் ஒரு வேளை இன்ஜரி ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, திரும்ப நேராக இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஆட மாட்டார். சௌராஷ்டிரா டீமுக்காக ஆடுவார். ஒரு லோக்கல் போட்டியில் ஆடிட்டு ஒரு டச் வச்சுக்கிட்டு தான் இந்தியன் டீமுக்கு வந்து வருவார். தொடர்ந்து ஃபார்மில் இருக்கார். இப்போ ரிட்டையர்மெண்ட் பற்றி ஜடேஜா வந்து பேசும்பொழுது இப்போதைக்கு ரிட்டையர் ஆகிற எண்ணம் எனக்கு வந்து கிடையாது. என்னால் தொடர்ந்து நல்ல கிரிக்கெட்டை கொடுக்க முடியும்னு வந்து தெரியும். T20ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாலுமே ஐபிஎல் வந்து என்னை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக வந்து இருக்கும். ஸோ ஐபிஎல் மூலமாக நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்து திரும்ப அடுத்த 2027 வேர்ல்டு கப்பை நோக்கி தான் நாங்கள் வந்து போவோம். இப்போ சாம்பியன் ட்ராஃபி வாங்கிட்டோம், T20 வேர்ல்டு கப்பை வாங்கிட்டோம். அடுத்து 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பையும் வந்து வாங்கி கொடுக்காம நானும் ரோஹிட்டும் வந்து ரிட்டையர் ஆக மாட்டோம். ஸோ எங்களால் தொடர்ந்து வந்து ஆட முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அதற்கு நடுவில் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்பு மற்றும் ஓடிஐ வேர்ல்டு கப்பு இதையும் ரெண்டையுமே வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. பட் அது ரெண்டுமே முடியுமாங்கிறது தெரியல. பட் முடிஞ்சதை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்போம். இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 2027 வேர்ல்டு கப்பை நோக்கி தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. நன்றி.